கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளிலே இந்த மேய்ப்பனி சத்தம் என்ற ஊழியத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே இந்த தியானத்தை பார்க்கிற உங்களுடன் கர்த்தராகிய இயேசு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானமாக இந்த வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய பலத்தினாலும் நீட்டப்பட்டவுடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று இங்கே எரேமியா ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஒரு சிறையிருப்பின் நேரத்திலே ஒரு பத்திரத்தை வாங்கி கையெழுத்து வைக்கப்படும் போது அங்கு எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாய் காணப்படுகிறது. எல்லா சூழ்நிலைகளும் நேர் எதிராய் காணப்படுகிறது. எல்லா சூழ்நிலைகளும் வித்தியாசமாய் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே எரேமியா ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். யார் இந்த எரேமியா? தாயின் வயிற்றில் இருக்கும் போதே தேவன் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டவர். யார் இந்த எரேமியா? சிறியதிலே கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் இன்றைக்கு சூழ்நிலைகள் தலைகீழாய் காணப்படலாம். இந்த தியானத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை தலைகீழாக இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை சாதகமா இல்லை, பாதகமா இருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனா இந்த நேரத்தில் நீங்க சொல்லணும், ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்லுங்க. அதே அதிகாரத்தில் வருகிறது. ஆண்டவரை பார்த்து சொல்லுவாரு, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே, என் சூழ்நிலை வித்தியாசமா இருக்கு, என் காரியம் மாறுதலா இருக்கு, என் காரியம் தோல்வியா இருக்கு, ஆனா உம்மாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்லுங்க. கர்த்தர் பதில் செய்வாராக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற பலத்த கிரியைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.